friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு நம்ம ஈசிஆர்ல இருக்க ஒரு நர்சரி பார்க்க போறோம். ஈசிஆர்லேருந்து மகாபலிபுரம் போற வழியில அக்கரைங்கிற ஊர்ல லெஃப்ட் சைட்ல இந்த நர்சரி இருக்கு. இதோட அட்ரஸ் நம்பர் 24 சீஷெல் அவென்யூ அக்கரை. அப்படி உள்ள போனோம்னா இந்த நர்சரி வருது. இந்த நர்சரி ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் ஒரு தடவை போய் இங்கே செடியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அதனால இந்த நர்சரியை அடுத்த தடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் இதை வீடியோ எடுத்தோம். இந்த நர்சரி வாசல்லையே செம்மண், ஆத்து மணல், சாணி மூணும் கொட்டி கிடக்கு. நம்ம செடிக்கு மண் வேணும்னா மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மூட்டையாக அங்கே கட்டி வச்சுருக்காங்க. அந்த மூட்டை 100 rupees அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நம்ம கொஞ்சமாக வேணும்னாலும் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வேணுங்கிற அளவு கொடுக்குறாங்க. இந்த தேவ் கார்டனோட ஓனர் தேவேந்திரன் சாந்திங்கிறவங்க. இப்போ இந்த நர்சரி எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இந்த நர்சரி ரொம்ப பெரிய இடத்துல நல்ல அழகா இருக்கு. இவங்க இந்த நர்சரியிலேயே செடிகள் உற்பத்தி பண்றாங்க. இல்லாத செடிகளை வேற இடத்துல இருந்து வாங்கி விற்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க என்னென்ன செடிகள் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நர்சரிக்குள்ளே போனோன்னா ரைட் சைடில் இந்த பொன்னாங்கண்ணிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? க்ரீனு, பிங்க்கு, அப்புறம் நல்ல டார்க் க்ரீன், அதெல்லாம் இவங்களே சின்ன சின்ன பைகளில் வளர்த்து அப்படி விற்கிறாங்க. 1 10 rupees அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே முன்னாடி இருக்கிறதெல்லாம் சாமந்தி பூ கலர் கலராக நிறைய இருக்கு. இதெல்லாம் வெளியிலேருந்து வாங்கி விற்கிறதா சொன்னாங்க. இவங்களால முடிகிற செடிகளை அவங்களே உற்பத்தி பண்ணுறாங்க. இங்கே வராததெல்லாம் வெளியூர்லேருந்து வாங்கி இவங்க விற்கிறாங்க. சாமந்தியில் நிறைய கலர்ஸ் இருந்தது. நாங்கள் ஜனவரி மாதத்தில் போனதுனால அப்போ சாமந்தி சீசன் இல்லையா? அப்போ நிறைய சாமந்தி செடி வச்சுருந்தாங்க. இது துலுக்கன் சாமந்தி. அப்புறம் பக்கத்தில் பார்த்தா இதுவும் ஒரு குரோட்டன்ஸு. செடி பேர் என்னன்னு தெரியல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அது மிளகா, வெள்ளை மிளகா, நல்ல நீளமாக இருந்தது. சிலதெல்லாம் பழுத்து கூட இருக்கு பாருங்க. இது சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது இந்த செடி. நான் முதல்லயே ஒரு தடவை இவங்க கிட்ட போய் நிறைய செடியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், செம்பருத்திலாம். அதனால செகண்ட் டைம் போய் இவங்க நர்சரியை மாத்திரம் வீடியோ எடுக்க போனேன். இங்கே பாருங்க, பெட்ரோ குரோட்டன்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க. இது நிறைய இருந்தது. சின்ன பையில் இருந்ததுன்னா ரேட்டு கம்மின்னு சொன்னாங்க. பெரிய பையில் இருக்கிறதெல்லாம் ரேட் கொஞ்சம் கூட இருந்தாலும் நம்ம டவுனில் வாங்குகிறோம் இல்லையா? நம்ம சென்னைக்குள்ளே உள்ள நர்சரியை காட்டிலும் இது ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த செடியும் ஒரு குரோட்டன்ஸ் வகை தான். சின்கோனியா அப்படின்னு சொன்னாங்க. அதையும் எடுத்து பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. இந்த லீஃப் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்கு. இதெல்லாம் கோலியஸ்ல நிறைய கலர் கலராக வச்சுருக்காங்க. இதெல்லாமா ஒரு பேக்கெட் 10 rupeesன்னு தான் சொன்னாங்க. க்ரீனில் பிங்க்கு, நல்ல பர்பிள் கலரு, நல்ல டார்க் பீட்ரூட் கலர், அந்த மாதிரி 3 வெரைட்டி வச்சுருந்தாங்க கோலியஸ்லேயே. இதெல்லாம் அவங்களே கட்டிங்ஸ் போட்டு சின்ன சின்ன பைகளில் வளர்த்து நல்லா பெருசாக வளர்ந்ததும் நமக்கு சேல் பண்ணுறாங்க. நிறைய பார்த்திங்கன்னா இவங்க கல்யாணத்துக்கெல்லாம் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா? அதுக்கு கூட நிறைய பேருக்கு இந்த மாதிரி செடிகள் சப்ளை பண்ணுறதா சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா வெத்தலை செடி, வெத்தலை கொடி, அதையும் நிறைய குட்டி குட்டி பையில் வளர்த்து வச்சுருந்தாங்க. நிறைய மூலிகை செடிகளும் இங்கே இருந்தது. அது இந்த நர்சரியில் ஒரு பக்கம் மூலிகை செடிகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. குரோட்டன்ஸ் ஒரு பக்கம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க. செம்பருத்தி ஒரு பக்கம், அந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லுமே வெத்தலை தான். நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. ஒரு பேக்கெட் 10 ரூபா தான். நம்ம இங்கே உள்ள சென்னைக்குள்ளே உள்ள நர்சரியில் வாங்கினோன்னா நிறைய விலை சொல்லுவாங்க இல்லையா? இங்கே எல்லாமே 10 ரூபா தான். இது கற்பூரவல்லி, இதுவும் 10 ரூபா தான் சொன்னாங்க. அப்புறம் தூதுவளை வச்சுருந்தாங்க, வல்லாரை வச்சுருந்தாங்க, திருநீற்று பச்சை, அப்புறம் துளசி எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லா மூலிகைகளுமே இருந்தது.
ஏன்னா இவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நிறைய செடிகள் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா இது துளசி. இதுவும் சின்ன சின்ன செடிகளாக அப்போ தான் வந்து பேக்கெட்டில் வளர்த்து வச்சுருக்காங்க. இவங்க எப்படி வளர்த்து எப்படி வேறு பேக்கெட்டில் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருநீற்று பச்சை, துளசிக்கு பக்கத்தில் திருநீற்று பச்சை இருந்தது. அப்புறம் அதுக்கு பக்கத்தில் நம்ம ஆலுவீரா சொல்லுவோம் இல்லையா, சோத்து கத்தாழை, அதுவும் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ தான் நம்ம எல்லாருமே மூலிகை செடியெல்லாம் வளர்க்க நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு இல்லையா. இங்கே போனீங்கன்னா நமக்கு என்ன மூலிகை வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் சுகருக்கு நம்ம இந்த இலையை சாப்பிடுவாங்க இல்லையா, இன்சுலின் பிளான்ட்டுன்னு, அதுவும் வச்சுருந்தாங்க. அதுவும் நிறைய பேக்கெட்லேயே வச்சுருந்தாங்க. நமக்கு தொட்டியில் வேணும்னாலும் மாற்றி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து கருவேப்பிலை மரம். இவங்க வந்து காய்கறிகளும் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து காய்கறி தோட்டம் போட்டு கொடுக்கணும்னு கேட்டால் கூட இவங்க வந்து போட்டு கொடுக்கறதா சொன்னாங்க. இது வந்து யூஃபோர்பியா. இந்த செடி வந்து வெயிலில் வளரக்கூடிய செடி. இதில் மினியேச்சரும் வச்சுருந்தாங்க. இந்த பாருங்கள், இது பெரிய பூ. இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் நம்ம ரொம்ப ஊற்ற தேவையில்லை. வெயில் காலத்துலேயும் இது வந்து நல்லா பூக்கும். இது எந்நாளுமே பூத்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றணுங்கிற தேவையே இல்லை. தண்ணி ரொம்ப ஊற்றிட்டோன்னா இந்த செடி வந்து அழுகி போயிடும். அதனால வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி ஊற்றினாலே போதும். எப்போவுமே பூ பூத்திருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த பூக்கள் எல்லாம் அப்படியே ஒரு 20 நாள் 30 நாளைக்கு வாடாமல் அப்படியே நல்லா இருக்கும். இதில் வந்து ரெட் கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த புல்லும் வச்சுருந்தாங்க. நம்ம இப்போ வீட்லேயே லான் போடணும் ஃப்ரண்ட்டில் அப்படின்னாலாம் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கொடுத்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டை. அதையும் சின்ன சின்ன பேக்கெட்டில் வளர்த்து வச்சுருந்தாங்க. 5 இதழ் இருக்கும் இல்லையா, அது. அடுக்கு நந்தியாவட்டை எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே அப்படியே நிறையா இருந்தது. இதெல்லாம் வந்து செம்பருத்தி. செம்பருத்திலையும் அந்த குட்டி குட்டி கட்டிங்ஸ் போட்டு வளர்த்தது. இதெல்லாம் எல்லாமே 10 ருபீஸ் தான், இந்த மாதிரி உள்ள சின்ன செடிகள் எல்லாமே. இது வந்து இட்லி பூ. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்தது. இது வந்து மருதாணி. அவங்க வந்து அந்த நர்சரியோட ஓனர் அந்த சாந்தி வந்து ரொம்ப நல்லா பேசினாங்க. ரொம்ப நல்ல குணம். நல்ல எல்லாத்தையும் எடுத்துக்கங்க, எல்லாம் பார்த்து இது இந்த செடின்னு அப்படி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வந்து புளிச்சக்கீரை. நம்ம புளிச்சக்கீரை இருக்கு இல்லையா, அது. இது வந்து ஹைப்ரிட் செம்பருத்தி. இது வந்து சின்ன கவரில் இருக்குது 50 ருபீஸ்னாங்க. பெருசில் இருக்குது 70 என்னவோ சொன்னாங்க. நாங்கள் வந்து முன்னாடி போன போதே நாங்கள் நிறைய செம்பருத்திலாம் இந்த ஹைப்ரிட் தான் வாங்கிட்டு வந்தோம். நல்ல ஒரு 6-7 செடி வாங்கிட்டு வந்தோம். அவங்க நல்லா பேசினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் அடுத்த தடவை போகிறச்ச இவங்க நர்சரியை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போய் எல்லாத்தையுமே எடுத்தோம். பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே வாங்குகிற செடிகளும் ரொம்ப, அதாவது ஹெல்த்தியாக இருந்துச்சு. சில இடங்கள்லாம் பூச்சி மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அப்படிலாம் இல்லாமல் எல்லா செடிகளுமே நல்ல செழிப்பாக இருந்தது. கலரும் ஹைப்ரிட் எல்லாம் நல்ல கலர்ஸ் இருந்தது. எல்லோ, ரெட்டு, பிங்க் எல்லாம். இவங்க பழ மரங்களும் வளர்த்து வச்சுருக்காங்க. அதுவும் வந்து எல்லாமே இருந்தது. கொய்யா மரம் இருந்தது, பப்பாளி இருந்தது, தென்னங்கன்று இருந்தது, புளிய மரம் இருந்தது. சில பேர் கூட தெரியல, நிறைய மரங்கள் வளர்த்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம வெளியில் வைப்போமே, மேஃப்ளார்னு சொல்லி அந்த மரம்னு நினைக்கிறேன். அதுவும் நிறையா வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து எல்லாருமே வந்து மரங்கள் எல்லாம் வளர்க்கணும் இல்லையா, மழையெல்லாம் இப்போ ரொம்ப இல்லை. அதனால எல்லாருமே செடி கொடிகள் எல்லாம் நல்லா வளர்த்தாதான் நமக்கு வருங்காலத்தில் நல்லா இருக்க முடியும். இந்த மரங்களும் வந்து வேப்ப மரம் பாருங்கள், வேப்ப மரமும் வச்சுருந்தாங்க நிறையா. அதே கன்று வாங்கிட்டு போய் நம்ம வீட்டில் ஃப்ரண்ட்டில் கூட நட்டு வச்சுக்கலாம் இடம் இருக்கிறவங்க. இல்லை ரோட்டில் கூட வந்து நம்ம வந்து நட்டு வச்சோன்னா நல்லது. நம்ம இருக்கிற ரோட்லேயே நட்டு வச்சு எல்லாருமா சேர்ந்து தண்ணி ஊற்றி வளர்த்தோன்னாலும் நம்ம ரோடும் நல்ல நிழலாகவும் இருக்கும், நமக்கும் நல்லது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஹைப்ரிட் நந்தியாவட்டை. இது பாருங்கள், இலை வந்து ஒயிட்டும் க்ரீனுமா சேர்ந்த மாதிரி இருந்தது. பக்கத்தில் வந்து இக்ஸோரா இருக்குது. இதெல்லாம் வந்து மணி பிளான்ட்டு. மணி பிளான்ட்டும் நிறையா
வச்சுருந்தாங்க. ஒரு பின்னாடி அந்த ஃபார்முடைய பின்னாடி நிறையா வளர்த்து வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறதையும் பின்னாடி போய் பார்த்தோம். இது வந்து செண்பகப்பூ மரம். இதில் பெரிய மரமும் வச்சுருந்தாங்க. அது பூக்குன்னு கூட சொன்னாங்க. இது வந்து 20 rupees அந்த மாதிரி தான் சொன்னாங்க. இந்த மாதிரி மண்ணில் தான் ஃபஸ்ட்டு கட்டிங்ஸை போட்டு பாத்தி பாத்தியாக கட்டி அதில் வளர்த்துருவாங்களாம். அது நல்லா அந்த பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக வச்சுருக்காங்க பாருங்கள். அது வளர்ந்த பிறகு குட்டி குட்டி பேக்கெட்ஸில் மண் போட்டு அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்களாம் இந்த செடிகளை எல்லாம். அதை வந்து அப்படியே நம்மளுக்கு சேல் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம கேட்டோன்னா அந்த செடிகளை கூட பெரிய தொட்டிகளில் மாற்றி நமக்கு கொடுக்குறாங்க. தொட்டி, மண், உரம், ஆர்கானிக் உரங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் செடியில் பூச்சி வந்ததுன்னா அதுக்கும் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் வளர்க்குறாங்க. குட்டி குட்டியாக அந்த வளர்ந்துருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த மாதிரி பைகளில் ஊனி தண்ணி ஊற்றி நல்லா வளர்க்குறாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இந்த ஃபார்மை பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் ரொம்ப அப்படியே இந்த செடிகளோட ஒன்றி நல்லா கவனிச்சுக்கிறாங்க. போகிறவங்களையும் நல்லா கவனித்து எல்லாமே சொல்லி நல்லா காமிக்கிறாங்க. நமக்கு தெரியாததெல்லாம் சொல்லித்தராங்க. பாருங்கள், இங்கே அவங்க செடி வைக்கிறத பாருங்கள். அவங்க நல்ல மண் போட்டு வெளியிலேருந்து வாங்குகிற செடிகளையும் அவங்க நல்ல மண் வச்சு அதில் வந்து வச்சு கொடுக்குறாங்க. அதனால அந்த செடிகளெல்லாம் வந்து நல்லா இருக்குது. இந்த லேடி ஃபஸ்ட்டு வச்சு வளர்த்துருக்காங்க இல்லையா, அந்த செடியை இப்போ வந்து ஒரு நல்ல நமக்கு சேல் பண்ணுறதுக்காக நல்ல திக்கான பையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் என்னென்ன செடிகள் அவங்கக்கிட்ட வாங்கினேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து நம்ம சனீஸ்வரனுக்கெல்லாம் வைப்போம் இல்லையா, இந்த பூ நல்லா இருந்தது. அப்புறம் இந்த செடியும் வாங்கினேன். அப்புறம் இந்த பெட்ரோக்ரோட்டன்ஸ். நான் லாஸ்ட் டைமே நிறைய செடி வாங்கினதுனால இந்த தடவை ரொம்ப வாங்கலை. சங்குப்பூ அந்த மாதிரி 2-3 செடி தான் வாங்கினேன். இப்போ வந்து அவங்க கடைசியில் அட்ரஸ் சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் கேட்டுக்கங்க. கொஞ்சம் சொல்லிடுங்க. அக்கரை. இது எங்கேருந்து வரணும்? எதுக்கு பக்கத்துல? பனையூருக்கு முன்னாடி சோழிங்கநல்லூர் ஜங்ஷன் இருக்குல்ல, அது தாண்டி வரணும். ஓ சரி சரி. வந்தா லெஃப்ட்ல இருக்கு. சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா.